இது ஒரு குடும்ப விழாவை நடக்குது. நான் ஒரு கேள்வியோடய ஆரம்பிச்சிடறேன். முதல்ல ஆண்கள்கிட்ட கேட்கவா பெண்கள்கிட்ட கேட்கவா? பெண்கள்கிட்ட கேட்கவா? அதுலேயும் விட்டு கொடுக்குறாரு, ஏன்னா சம்சாரம் அப்படிச்சு. முதல்ல ஆண்கள்கிட்ட கேட்போம். இதே என்னுடைய மனைவி தான், எனக்கு எல்லா ஜென்மத்துக்கும் மனைவியாக வரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆம்பளை கை தூக்குங்க பார்ப்போம். 15, 20, 22. அதில் ஒரு 2 பேர் அவங்களா கை தூக்கலை, பக்கத்தில் வைப்பு தூக்கு எல்லாம் என்னை விட ஒருத்தி உனக்கு கிடச்சிருவாளாக்கும் அப்படி. ஊரா ரிமோட் ஊர் அங்கே தான் இருக்குது. ஆனால் ஒரு 20 பேர் கை தூக்கிட்டீங்க சார், நான் கவனித்தேன். 20 பேரில் என்ன தெரியுமா, கை மட்டும் தான் தூக்கிடு, முகத்தை பார்க்கணுமே 27 ஜென்மம், இந்த ஒரு ஜென்மமே எதுக்குன்னு இருக்கண்டா. இப்போ அதே பாயிண்ட்டை அப்படியே நம்ம தாய் குலங்கள்கிட்ட கேட்போம். இதே என்னுடைய கணவர் தான், எனக்கு எல்லா ஜென்மத்துக்கும் கணவராக வரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிற பெண்கள் இந்த கை தூக்க பார்ப்போம். பார்த்தீங்களா? இல்லைங்க, ரொம்ப ஆச்சரியம். இருக்கிறதே 10 பேர் தான், அந்த 10 பேருமே கை தூக்குறாங்க. அது இப்போ ஆண்களை தூக்கணும் போது கை தூக்கிட்டா முகத்தை பார்க்கணுமே அப்படின்னு. ஆனால் இவங்க ஊரை சிரிச்சுக்கிட்டே தூக்குறாங்க. என்ன அர்த்தம்? இவனை மாதிரி கிறுக்கு போய் நம்மளை சிக்க மாட்டேன் சார், 3 மணிக்கு பால் வாங்கிட்டு வந்தாலும் கொடுக்குன்னு ஓடுவார், அப்படி கிடையாது சார். இதான் வேணும். நம்ம என்ன தான் பெண்கள் கிண்டல் பண்ணால் கூட வீட்டுக்கு போனோன்னா முதல்ல சாப்பிட்டீங்களான்னு கேட்குற ஒரே ஒரு இனம் என்ன, நம்ம பெண்கள், தாய் குலங்கள் தான். அதனால் எல்லாம் அவங்க இன்றைக்கி வந்ததில் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இன்றைக்கி ஏன் வந்திருக்காங்க தெரியுமா? இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சீரியல் கிடையாது. இருந்தால் வந்திருப்பாங்களா? அன்றைக்கெலாம் பேசிக்கிட்டே இருக்கோம், வேமா முடிப்பா முடிஞ்சிடும் ஆனந்தம் அப்படின்னு. அப்படிலாம் இல்லாமல் இது இந்த நேரம் எனக்கு நீங்கள் செலவழிக்கிற நேரம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். என்ன காரணம்னா, டாக்டர் சொல்கிறார் 1 நிமிஷம் சிரிச்சிங்கன்னா 1 சொல் ரத்தம் ஊறும் டாக்டர் சொல்கிறார். இப்போ நீங்கள் ஒரு 3/4 மணி நேரம் சிரிக்க போகிறீங்க, ரத்தம் கொப்போன்னு ஊறி காது வழியாக ஒழுகுனாலும் ஒழுகும். அதெல்லாம் முக்கியம் கிடையாது.